இனிய தமிழ் அமுது நேயர்களே அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு கதை சொல்வதை இன்றைக்கு கேட்கப் போகிறோம். அஜாமிளன் என்பவனை பற்றி கதை. இது ஒரு சாதாரண மனிதனை, ஒரு ரேஷனல் மேன் என்று சொல்வார்கள், அப்படி ஒரு சராசரி மனிதனுடைய வாழ்க்கையை பற்றி பார்க்க போகிறோம். என்னவென்று பார்ப்போமா? அவன் பேர் அஜாமிளன். கதைக்கு போவதற்கு முன்னாலே நாம் சுக ரிஷி பரீட்சித்து மகாராஜாவுக்கு என்ன சொன்னார் என்பதை பார்ப்போம். அதுதானே நம்முடைய கதை. அவர் உலக வர்ணனை, நரக வர்ணனை கூறினார். நரகங்களில் அனுபவிக்கப்படும் கொடிய தண்டனை கேட்ட பிறகு பரீட்சித் மகாராஜா ஆழ்ந்த அனுதாபத்துடன் கேட்டார். ஒரு நல்ல உள்ளத்தில் இருக்கிற மனிதனாக இருந்தால் இது தோன்றும். அவர் என்ன கேட்டார் என்றால், இந்த நரகங்களை மனிதர்கள் அடையாமல் இருக்க என்ன தக்க வழிகளை கூறுங்கள் என்று கேட்டார். அவர் சொன்னார், மனம், வாக்கு, உள்ளால் செய்யப்பட்ட பாவங்களுக்கு பூமியிலேயே விதிப்படி பரிகாரங்களை செய்து கொண்டவன் நரகங்களை அடைய மாட்டான். ரப்பரை போட்டு அழித்து விடுவதைப் போல ஒன்றை செய்தால் அதுக்கான பரிகாரம் என்ன என்பதை சேர்த்து செய்தால் அந்த பாவம் போய்விடும். அதை இந்த நம் பூமியிலே வாழ்கின்ற காலத்திலே செய்வது மிக நன்றது. நோய்களின் தன்மையிலிருந்து வைத்தியன் மருந்து தருவது போன்று பாவங்களின் தன்மை அறிந்து அதிக பாவமா குறைந்த பாவமா என்று பார்த்து தக்க பிராயச்சியத்தை அறிந்து தாமதிக்காமல் செய்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் பரிகாரம் செய்வதற்குள் ஏதேனும் விபத்து ஏற்பட்டு செய்ய முடியாமல் போகலாம், அல்லது அதை செய்ய முடியாத உடல் தளர்ந்து போகலாம். தள்ளி போட்டு எந்த காரணத்துக்காவது பரிகாரம் செய்ய முடியாமல் போய்விட்டால் நரகத்திலிருந்து தப்ப முடியாது. எனவே முனைந்து பாவங்களுக்கு அவ்வப்பொழுது பரிகாரங்களை தேடிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார் ரிஷி. பரீட்சித்து ராஜாவுக்கு இதில் பூரண திருப்தி ஏற்படவில்லை. முனைந்து பரிகாரங்கள் செய்தவனும் கூட அவன் திரும்பவும் பாவம் செய்ய கூடாமல் இருக்க வேண்டும் அல்லவா? இது சாதாரண மனிதர்களை நடந்து விடுவதுதான். முதலில் செய்துவிட்டு பாவத்துக்கு பரிகாரம் தெரியும், மீண்டும் அதே பாவத்தை செய்வார்கள். அதுதான் இந்த ஒரு சராசரி மனிதனுக்கு இருக்கக்கூடிய குறை. மனிதர்கள் சில தருணங்களில் புத்தியோடு மீண்டும் பாவங்களை செய்யாமல் விலகலாம். சில தருணங்களில் அதே பாவத்தை மீண்டும் செய்யலாம். இதன் உதாரணம், யானை குளித்துவிட்டு வந்ததும் திரும்பவும் சேற்றை பூசிக்கொள்வது போல தீய செயல்களிலிருந்து விலகாமல் இருக்கும் மனிதன் பரிகாரம் செய்வதால் என்ன பயன்? உண்மைதான். திரும்பவும் பாவம் செய்யாமல் இருக்கத்தக்க தீய செயலின் வேரையை அழிக்கத்தான் பரிகாரம் எதுவும் கூறப்படவில்லை. ஞானம் ஏற்பட்டு மீண்டும் பாபகாரியங்கள் செய்யாமல் இருப்பதான் சரியான பாப பரிகாரமாகும். லகுவான முறையான உணவு சாப்பிடுபவர்களில் நோய்கள் பாதிக்காது. அதுபோல் நியமாக கடமைகளை செய்து வந்தவன் மெதுவாக ஞானத்தை அடைவான். அந்த ஞானத்தை அடைபவன் பாவங்களை திரும்பவும் செய்யாமல் இருப்பான். தவம், ஜபம், புலனடக்கம், தியாகம், பொறுமை, வாய்மை, கொல்லாமை முதலிய தர்மம் அறிந்த தீரர்கள் உண்மையாளவரான தீரர்கள் தான். சிரத்தையோடு மனம், வாக்கு, உடல்களால் ஏற்பட்ட பெருப்பாவங்களை நெருப்பு மூங்கில் காட்டி அழிப்பது போல் அழித்து விடுவார்கள். சிலர் மேலே சொன்ன எதுவும் இல்லாமல் பக்தி ஒன்றினால் மட்டுமே பாவங்களை அழித்து விடுவார்கள். இதில் பக்தி ஒன்றுதான் சிரமம் இல்லாது, நம்மை போன்றவர்களுக்கு எளிதானது. பகவான் அன்பு செலுத்தும் பக்தர்களுக்கு பணிவிடை புரிவதையே பாவியானவன் சுத்தமாகி விடுவான். தவம் அறிவுள்ள அளவுக்கு சுத்தமாக மாட்டான். ஸ்ரீமன் நாராயணரை அடையத்தக்கவராகவும் ஆதாரமாகவும் கொண்டுள்ள ஆசையற்ற மாநில பக்தி வழிதான் ஒழுங்கான வழி. இன்னொரு விஷயத்தையும் அறிய வேண்டும். என்னதான் பரிகாரங்களை பிராய்ச்சியம் செய்து கொண்டாலும் அவன் பக்தி இல்லாதவனாக இருந்தால் அந்த பரிகார கர்மங்கள் பாவத்தை அடியோடு போக்கிவிடும். பக்தர்கள் என்றால் வேறு பரிகாரமும் தேவையில்லை. கிருஷ்ண பரமாத்மாவின் பாதாரவிந்தங்கள் மனதை நிறுத்தியவர்கள் பரிகாரம் செய்தவர்களாகிவிடுவார்கள். எனவே கயிற்றோடு வரும் யம பக்தர்கள் அவரை கனவிலும் காண மாட்டார்கள். நாராயண நாமத்தை சொல்வதாலே பாவங்கள் நீங்கிவிடும். அதற்கு உதாரணம் அஜாமிளன் என்னுடைய கதை. இந்த அஜாமிளன் ஒரு அந்தனுடைய மகன். மகா உத்தமனாக வளர்ந்தான். நல்ல விஷயங்களை பிறரிலிருந்து கேட்டிருந்தான். நல்ல ஒழுக்கத்தோடு பல விரதங்களையும் கடைப்பிடித்தான். வேதங்களை கற்றான். எப்போதும் அடக்கமான பேச்சு, தூய்மையான மனம், தூய்மையான உடலோடு இருக்கும் ஜனங்களும் பகவத் கைங்கரியம், ஆச்சாரிய கைங்கரியம் செய்து வந்தான். முதியோர்களுக்கு பணிவிடுபடுவான். இவ்வளவு உத்தமமான அஜாமிளனுக்கும் சோதனை ஏற்பட்டது. ஒரு நாள் பழங்கள், புஷ்பங்கள், சமித்துகள், தர்ப்பைகளை காட்டிலிருந்து சேகரித்து வந்து கொண்டிருந்தான். வலுவில் கல்லுண்டு போதையில் தங்கள் வசமிருந்த ஒரு காமுகனையும் ஒரு வேசியும் எதேசியாக பார்த்து விட்டான். பார்த்த கணத்தில் மன்மத விகாரத்துக்கு ஆளானான்.
இதுதான் நல்லவனுக்கு வருகின்ற ஒரு சோதனை. இல்லம் திரும்பியும் தன் புத்தியை கொண்டு தனக்குத்தானே அறிவுரை குறிக்கணும் எவ்வளோதான் மனதை அடக்க பார்த்தான், மனதை அடக்க முடியவில்லை. அஜாமிலன் உத்தம வம்சத்து பெண்ணை திருமணம் செய்து கொண்டான். அவள் சிறு பெண். அஜாமிலன் காம கோலத்தோடு பார்த்த அவன் தன் மனதை அடக்க முடியாமல் அந்த வேசியிடம் போனான். அந்த பழக்கம் தொடர்ந்து தன் தந்தை சம்பாதித்து வைத்த எல்லாம் அவளுக்கே செலவழித்தான். அவளே கதியென்று கிடத்தான். பணம் போதாது என்று வழிப்பயணம் செய்யும் செல்வதனை தாக்கி பணத்தை பறித்தான். சூதாட்டமாடி அதில் ஏமாற்றி பணம் திருடினான். வேசியிடம் பிள்ளைகளை பெற்றான். காலங்கள்லாம் கடந்தது. இப்போ தான் சோதனை. இப்போ அவனுக்கு வயது 88 வயசு. இப்போது அவன் மொத்தம் அந்த காலத்திலேயே பிள்ளைகள் பெறுவது சாதாரணமானது. 10 பிள்ளைகளையும் பெற்றான். கடைசியாக பிறந்தவன் ஒரு சிறு குழந்தை. அவனுக்கு நாராயணன் என்று பெயர் வைத்தான். அவனிடம் இவனுக்கு மிகுந்த பாசம். இப்பொழுதுமே கடைக்குட்டி மேல்தான் தகப்பன்களுக்கு அதிக பாசம் இருக்கும். இப்பொழுதும் அவன் மீது விளையாடுவதற்கு உனக்கு ஆனந்தம். 88 வயது ஆனன்னா மரண காலம் நெருங்கியது. எம்மத்தூரில் எதிரிலே பார்த்து அஜ்மான் கலங்கி போய் மகனை நினைத்து தன்னுடைய கடைசி மகனை நாராயணா என்று கத்தினான். விஷ்ணு தூரில் உடனே அங்கு தோன்றினார்கள். அஜாமிலன் உயிரை இழுக்காமல் தடுத்தார்கள். யமதூரில் இவன் பாவங்கள் செய்தவன், பரிகாரங்கள் செய்யாதவன், இவனை தண்டனை தரும் அதிகாரியான யமதனும் அழைச்சிட்டு இளையன் தடுக்கிறீர்கள் கேட்டார். விஷ்ணு தூதர்கள் விளக்கம் அளித்தார்கள். அஜாமிலன் பாவமற்றவன். பாவமற்றவனை தண்டிப்பது அதன் உலாய். இவன் செய்த கோடி கோடி பாவங்கள் அனைத்துக்கும் பிராயச்சித்தம் செய்து விட்டான். எப்படி என்றீர்களா? பாவங்களை போக்கி மோட்சை தரும் நாராயண நாமத்தை மரணத்தில் உச்சரித்த காரணத்தால் பாவங்கள் பொசுகிவிட்டன. புத்தி சுவாதீனம் இல்லாமல் ஹரிநாமத்தை சொன்னவன் கூட நரகத்துக்கு போகத்தக்கவன் அல்ல. பரிகாரம் சம்மந்தப்பட்ட இன்னொரு முக்கிய விஷயம், மகரிஷிகள் இன்னென்ன பாவங்களுக்கு இன்னென்ன பிராய்த்து என்று சொல்கிறார்கள். பெரிய பாவங்களுக்கு பெரிய பரிகாரம், சிறிய பாவங்களுக்கு சிறிய பரிகாரம் கூறுகிறார்கள். ஆனால் அந்த ஜபம் தபம் முதலிய பரிகாரங்கள் மட்டும் பொசுக்கப்பட்டு விளக்கப்படுகின்றன. தீய செயல்கள் கேட்டுவிட்டு அவனுடைய மனம் சுத்தமாக்கப்படும். அவன் பாத சேவையிலே மனம் சுத்தமாக்கப்படும். தெரிந்து போட்டாலும் தெரியாமல் போட்டாலும் கட்டையின் மீது போடப்பட்ட நெருப்பு கட்டை எரித்து விடும். அதுபோல் தெரிந்து உச்சரித்தாலும் தெரியாது உச்சரித்தாலும் பகவானின், அதாவது நாராயண நாமத்தை எல்லா பாவங்களையும் பொசுக்கிவிடும். மிகுந்த சக்தி வாய்ந்தது என்னும் விஷயத்தை தெரிந்து கொண்டு சாப்பிட்டாலும் நோய் குணமாகும் அல்லவா? அப்படியே அதனாலே யம தூதர்கள் இவர்கள் விஷ்ணு தூதர்கள் சொன்னதை கேட்டு வேறு வழி இல்லாமல் அவர்கள் திரும்பி போய் அங்கே இருக்கிற அவருடைய உயிருக்கு எந்த விதமான பாதகம் செய்யாமல் அவர்கள் உயிரை விட்டு புறப்பட்டு போனார்கள். அஜாமிலன் விஷ்ணு தூதர்களை சிரசால் வழங்கினார். உடனே அவர்கள் மறைந்தார்கள். யம தூதருடைய விஷ்ணு தூதர்களுக்கு நடந்தவர்களை கேட்டுக்கொண்ட அஜாமிலன் தன்னுடைய கடந்த காலத்தை நினைத்து மிகவும் வருந்தியவராக மிகச்சிறந்த பக்தனாய் ஞானத்தை அடைந்தார். பந்த பாசங்களை திறந்து கங்கைக்கரை அடைந்தான். ஒரு கோயிலில் இருந்து கொண்டு யோகமாக தன் பலங்களை அடைக்கொண்டு மனதை பகவான் மீது வைத்தான். அவன் எதிரே விஷ்ணு தூதர்கள் தான் முன்பே பார்த்து இவர்தான் இருந்து கொண்டு அவர்களை வணங்கினார். உடல் நீங்கியது. அஜாமிலன் அந்த விஷ்ணு தூதருடைய உருவத்தை பெற்று அவருடன் தங்கமயமான விமானத்திலேயே வைகுண்டத்தை அடைந்தான் அஜாமிலன். எனவே பகவான் நாமத்தை ஜபித்தினாரே மனம் பரிசுத்தமுடைய இந்த சரித்திரத்தை சிறந்தையும் கேட்பவர்களும் சொல்பவர்களும் யம தூதர்களை பார்க்க மாட்டார்கள், நரகத்தை அடைய மாட்டார்கள். அவர்கள் வேறு நற்காரியங்கள் செய்யட்டும் வைகுண்டத்தை அடைவார்கள். இந்த கதை இந்த அளவிலே நிறைவு பெறுகிறது. எல்லோருமே அந்த நாராயண் அந்த ஹரிநாமத்தை நாம் சொல்லி பலன் அடைவோமாக. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.